Hello students, this is part 2 video of organ system in animals. In the last video we have seen the digestive system of humans. Digestive system of humans வந்து detailed பார்த்தோம். Digestive systemல என்னென்னலாம் இருக்கு, we have seen alimentary canal. Alimentary canal la வந்து we have seen mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine. இது வரைக்கும் நம்ம last videoல பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து we are going to see from liver. So just see this picture. This is the pictographic representation of human liver. Liver வந்து இந்த ரெட் கலர்ல லோப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து liver. இதுக்கு கீழே green கலர்ல இருக்கிறது வந்து gallbladder. அதுக்கு கீழேயும் லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா எல்லோ கலர்ல, அது வந்து pancreas. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டமக், இந்த கப் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து சி ஷேப்ல இருக்கிறது வந்து ஸ்டமக். ஸோ ஸ்டமக்கு கொஞ்சம் மேலே இருக்கு, லிவர் வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஸோ லிவர் பத்தி இப்போ நம்ம படிக்கலாம். லிவர் வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடியில் இருக்கிற ரொம்ப பெரிய டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லிவர் தான். அண்ட் இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். ஸோ லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் இருக்கு, ரைட் லோப், லெஃப்ட் லோப். லோப் அப்படின்றது என்ன மீனிங்னா இந்த மாதிரி ஒரு டோம் ஷேப்டாக இருக்கும், அதுதான் வந்து லோப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கர்வ் ஷேப்டாக இருக்கு இல்லையா, மஷ்ரூம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்டாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லோப். ஸோ லிவரில் வந்து ரைட் லோப், லெஃப்ட் லோப்னு 2 லோப்ஸ் இருக்கு. ஆன் தி அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர் தெர் இஸ் அ gallbladder present. ஸோ லிவர் செல்ஸ் வந்து தே செக்ரீட் பைல். லிவர் செல்ஸில் வந்து என்ன செக்ரீட் ஆகும்னா பைல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூவிட் வந்து செக்ரீட் ஆகும். அதுதான் வந்து ஃபேட் எல்லாம் வந்து ஸ்மால் ஃப்ராக்ரண்ட்டாக வந்து டிவைட் பண்ணுற ஒரு செக்ரீஷன். ஸோ பைல் வந்து லிவர் செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுற பைல் வந்து டெம்பரரியாக வந்து gallbladderல இட் கெட்ஸ் ஸ்டோர்ட். And then bile is released into small intestine when food enters in it. அதாவது வந்து ஃபுட் வந்து ஸ்டமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும்போது நம்ம படிச்சிருக்கோம் டியோடனம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். அந்த டியோடனம்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம் லிவர்லேருந்து ஒரு டக்டும் பேங்க்ரியஸ்லேருந்து ஒரு டக்டும் டியோடனமோட கனெக்ட் ஆயிருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். டக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டியூப் மாதிரியான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அது வந்து லிவர்லேருந்து ஒரு டக்டும் பேங்க்ரியஸ்லேருந்து ஒரு டக்ட், அந்த 2 டக்ட் வந்து டியோடனமோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபுட் வந்து ஸ்டமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா பைல் வந்து gallbladderல டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கிற பைல் வந்து it is getting injected into the small intestine. ஸோ அந்த பைல் வந்து அந்த ஃபுட்டில் வந்து ஆக்ட் ஆகி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். Bile, it has bile salts, sodium glycolate and sodium taraglycolate, and bile pigments, bilirubin and bilirubirin. So இந்த bile அப்படின்ற அந்த செக்ரீஷன் இருக்கு இல்லையா, liver secrete பண்ற இந்த bile, அந்த bileல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா bile salts and bile pigments இருக்கு. Bile salts வந்து sodium glycolate and sodium taraglycolate. Bile salts என்ன, sodium glycolate and sodium taraglycolate. Bile pigments வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா bilirubin and bilirubirin. Bilirubin and bilirubirin are the bile pigments. So bile salts என்ன பண்ணுனா it help in digestion of fats by bringing about their emulsification. Emulsification னா ஃபேட்ல இருக்கிற லார்ஜ் ட்ராப்ஸை வந்து ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பிரிக்கிறது தான் வந்து எமல்சிஃபிகேஷன். ஸோ பைல் சால்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற ஃபேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபேட் எல்லாத்தையுமே வந்து லார்ஜர் மாலிக்யூல்ஸாக இருக்கிற ஃபேட்டை வந்து ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து ஸ்மால் மாலிக்யூல்ஸாக வந்து பிரிக்கிறது தான் வந்து பைல் சால்ஸோட வேலை. அண்ட் இந்த ப்ராசஸை வந்து எமல்சிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் பாருங்க. Controls blood sugar and amino acid levels,
synthesizes fetal red blood cells, அதாவது controls blood sugar, நம்ம bloodல இருக்கிற sugar levelsயும் அமினோ ஆசிட் அப்படின்றது வந்து புரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணா கிடைக்கிறது அமினோ ஆசிட். நம்ம bloodல எவ்வளோ சுகர் இருக்கணும், எவ்வளோ அமினோ ஆசிட் லெவல்ஸ் இருக்கணும்ன்றதை கண்ட்ரோல் பண்றது வந்து liver. And synthesizes fetal red blood cells, அதாவது fetalனா குழந்தை, அம்மாவோட கருவில் இருக்கிற குழந்தையோட ரெட் பிளட் செல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்றது வந்து liver தான். Produces fibrinogen and prothrombin used for clotting of blood. நம்மளோட blood வந்து clot ஆகணும், நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டா blood வந்து clottingனா ரத்தம் கட்டணும், அப்படி இல்லைன்னா வந்து blood வந்து வெளியில flow ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த blood clottingன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் which is done by liver. ஸோ அது வந்து blood வந்து clot பண்ணக்கூடிய அந்த fibrinogen and prothrombin அப்படின்ற அந்த ரெண்டு fibrinogen and prothrombin இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்றது வந்து liver தான். இந்த ரெண்டு தான் வந்து நம்மளோட blood-ஐ வந்து clot பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Then destroys red blood cells, தேவையில்லாத red blood cells வந்து destroy பண்ணுது liver. And stores iron, copper, vitamins A and D. So iron, copper, vitamin A and D இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதுதான் வந்து liverோட functions. And then produces heparin, an anticoagulant. anticoagulant அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்மளோட blood எல்லாமே வந்து அப்படியே ஃபியூஸ் ஆகாம, அதாவது நம்மளோட பாடியில வந்து blood வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும். ஸோ ரன் ஆகாம இப்போ blood வந்து வெளியே வந்தா எப்படி கோஆகுலண்டா மாறிடுது, கூழ் மாதிரி ஆயிடுது இல்லையா, அந்த மாதிரி ஆகாம blood-ஐ வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில மெயின்டைன் பண்றது ஹெப்பாரின், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது liver. Excretes toxic and metallic poisons, நம்ம பாடியில ஃபார்ம் ஆகிற டாக்ஸின்ஸ் அண்ட் மெட்டாலிக் பாய்சன்ஸ் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போறது liverோட வேலை. Detoxifies substances including drugs and alcohol. ஸோ நம்ம பாடியில நம்ம வந்து சில மருந்து எடுத்துக்கும் போது நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற டாக்ஸின்ஸ், அப்புறம் ஆல்கோஹால் எடுக்கும் போது உண்டாகிற டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து detoxify பண்றது வந்து liver தான். So liver has a very major role to play in our body. Next we are going to see pancreas. Pancreas ஓட ஸ்ட்ரக்சரும் இங்க இருக்கு, இந்த yellow கலர்ல லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து pancreas. It is a lobed leaf shaped gland situated between stomach and duodenum. So stomachக்கும் duodenum, இதுதான் வந்து duodenum, இது வந்து stomach, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் வந்து pancreas. Pancreas acts both as exocrine gland and as an endocrine gland. Pancreas வந்து exocrine gland-ஆவும் ஆக்ட் பண்ணும், endocrine gland-ஆவும் ஆக்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டா, exocrine part of pancreatic gland secretes pancreatic juice which contains 3 enzymes, lipase, trypsin and amylase, which acts on fats, proteins and starch respectively. So pancreasக்கு உள்ள வந்து secrete ஆகிற, அதாவது pancreas-ஓட exocrine part-ல வந்து pancreatic gland இருக்கு. அந்த pancreatic gland வந்து it secretes pancreatic juice. Pancreatic juice-ல வந்து 3 types of enzymes இருக்கு, lipase, trypsin and amylase. இது எல்லாமே வந்து fat, proteins and starch. அதாவது வந்து lipase வந்து fatல ஆக்ட் ஆகிற enzyme, trypsin வந்து proteins-ல ஆக்ட் ஆகிற enzyme and amylase வந்து starch-ல ஆக்ட் ஆகிற enzyme. நம்மளோட சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஆன ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன, carbohydrates, proteins and fats. இது மூணையும் வந்து small easily digestible ஆன molecules-ஆ பிரிக்கணும். அதுக்கு வந்து pancreas வந்து it secretes 3 types of enzymes, lipase, trypsin and amylase. இது எல்லாமே வந்து fats, proteins and starch-ல வந்து ஆக்ட் ஆகி அதை வந்து smaller molecules-ஆ வந்து split பண்ணுது. The gland's upper surface bears the islets of Langerhans, which have endocrine cells and secrete hormones, in which alpha cells secrete glucagon and beta cells secrete insulin. அதாவது வந்து டைஜஷனுக்கு தேவையான கிளாண்டாவும் pancreas இருக்கு. அது இல்லாம நம்ம பாடியில வந்து தேவைப்படுற மற்ற ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆர்கன்ஸோட கோஆர்டினேட் பண்ணி மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு தேவையான என்சைமையும் வந்து ஹார்மோன்ஸையும் வந்து
pancreas வந்து secrete பண்ணுது. So pancreas வந்து enzyme secrete பண்ணுது, hormones secrete பண்ணுது. அதனால தான் it act as both exocrine and endocrine gland அப்படின்னு சொல்றோம். exocrine gland வந்து அது என்ன பண்ணுதுன்னா enzyme secrete பண்ணுது. endocrine gland வந்து அது என்ன பண்ணுதுன்னா it secretes alpha cells and beta cells. alpha cells வந்து it secretes glucagon and beta cells secrete insulin. So இது எல்லாமே வந்து islets of Langerhans அப்படின்னு pancreasக்கு upper surfaceல இருக்கிற அந்த islets of Langerhans தான் வந்து endocrine cells இருக்கு. அந்த endocrine cells தான் வந்து இந்த alpha cells அப்படிங்கிற ஹார்மோனியும் beta cells அப்படிங்கிற இந்த ஹார்மோனியும் secrete பண்ணுது, which in turn secretes glucagon and insulin respectively. So இதுதான் வந்து pancreas ஓட வேலை. pancreas வந்து என்ன what are the functions of pancreas? It acts as both exocrine and endocrine gland. Exocrine part of pancreas secretes three enzymes, lipase, trypsin and amylase, which acts on fats, proteins and starch respectively. அதே மாதிரி pancreas ஓட upper surfaceல இருக்கிற islets of Langerhans அப்படின்ற endocrine cells, they secrete hormones in which alpha cells secrete glucagon and beta cells secrete insulin. So glucagon, insulin அப்படின்ற hormones pancreas வந்து secrete பண்ணுது. So இதுதான் வந்து உங்களோட pancreas ஓட description and functions. Next பாருங்க, the intestinal glands secrete intestinal juice called succus entericus, which contains enzymes like maltase, lactase, sucrase and lipase, which act in an alkaline medium. From the duodenum, the food is slowly moved down to ileum, where the digested food gets absorbed. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து நிறைய கிளான்ஸ் இருக்குது. அந்த கிளான்ஸ்க்கு பேர் இன்டெஸ்டினல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுட் வந்து ஸ்டமக்லேருந்து டியோடனம்க்கு வந்திருக்கு. டியோடனமில் வந்து இட் ரிசீவ்ஸ் பைல் ஃப்ரம் லிவர் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் ஃப்ரம் பேங்க்ரியஸ். இது எல்லாமே வந்து ஃபுட்டில் அகெயின் ஆக்ட் ஆகுது. அது இல்லாமல் இன்டெஸ்டினல் கிளான்ஸும் இருக்குது. இன்டெஸ்டினல் கிளான்ஸ் வந்து இன்டெஸ்டினல் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. அதாவது டியோடனமோட வால்ஸ்லேருந்து சில ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகுது. அதுக்கு பேர் சக்கஸ் என்டரிக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்கஸ் என்டரிக்கஸ்ல வந்து 4 types of enzymes இருக்கு. maltase, lactase, sucrase and lipase. இது எல்லாமே வந்து alkaline mediumல வந்து ஆக்ட் ஆகும். அதாவது பேஸ் அசிடிக் இல்லாம பேசிக் மீடியம்ல வந்து ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகி ஃபுட்டை வந்து திருப்பியும் டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ இப்படி டியோடனம்ல டைஜஸ்ட் ஆன ஃபுட் வந்து திருப்பி வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இலியம்க்கு வந்து மூவ் ஆகுது. இந்த இலியம்ல வந்து ஃபுட் எல்லாமே வந்து அப்சார்ப் ஆகுது. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட், அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 5. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ingestion, intake of food. Second one is digestion தான் நம்ம பார்த்தோம். நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து ஸ்டமக்ல எப்படி டைஜஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் லிவரோட ஃபங்க்ஷன் என்ன, பேங்க்ரியஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது, இது எல்லாமே பார்த்தோம். தேர்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். இப்போ ஃபுட் வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆயிடுச்சு, எல்லா காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபுட்டும் வந்து ஸ்மால் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் நியூட்ரியன்ஸ் obtained after digestion are absorbed by villi and circulated throughout the body by blood and lymph and supplied to all body cells according to their requirements. அதாவது டைஜஸ்டட் ஃபுட் வந்து இட் got converted into nutrients. அதாவது நம்ம பாடிக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸாக வந்து எல்லாமே வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கு. இப்போ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இலியம்ல இருக்கிற விலை வந்து அப்சார்ப் பண்ணி அதை வந்து எல்லா ஆர்கன்ஸ்ல இருக்கிற பாடி செல்ஸ்ல இருக்கிற பிளட் அண்ட் லிம்ஃப்க்கு வந்து சர்க்குலேட் பண்ணும். அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்னா என்ன, டைஜஸ்டட் ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து பாடியில் இருக்கிற மற்ற செல்ஸ்க்கு வந்து விலை வந்து அப்சார்ப் பண்ணி சர்க்குலேட் பண்ணிடும் த்ரூ பிளட் அண்ட் லிம்ஃப். இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் இஸ் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது என்னன்னா, incorporation of the absorbed food materials into the tissue cells as their internal and homogeneous component. The final
products of fat digestion are again converted into fats and excess fats are stored in adipose tissue. So assimilation of food அப்படின்றது என்னன்னா இப்போ அப்சார்ப் பண்ண ஃபுட் வந்து அந்த டிஷ்யூ செல்ஸோட பார்ட்டா அப்படியே வந்து கலந்துறது தான் வந்து அசிமிலேஷன். அதாவது நியூட்ரியன்ஸை வந்து எல்லா செல்ஸ்க்கும் சப்ளை பண்ணியாச்சு. இப்போ செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த செல்ஸோட மற்ற காம்பனன்ட்ஸாக இந்த அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸை அசிமிலேட் பண்ணிக்கும். இதுதான் வந்து அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். எக்ஸஸ் ஃபேட் இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பியும் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அண்ட் எக்ஸஸ் ஃபேட் இஸ் ஸ்டோர்ட் இன் அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர் ஆகிடும். எக்ஸஸ் சுகர் இருக்கு இல்லையா, அது நம்ம சாப்பிட்ல வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸையும் தாண்டி அதிகமாக நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து திருப்பியும் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி லிவரில் வந்து ஸ்டோர் ஆகும். Amino acids are utilized to synthesize different proteins required for the body. So amino acids, protein வந்து என்ன ஆகுது, amino acids break down ஆகுது. excess amino acids வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட பாடியில் வந்து ப்ரோட்டீன் தேவைப்படும் இல்லையா, அதை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அப்சார்ப்ஷன் அசிமிலேஷன், அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற ஃபேட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து ஸ்டோர் ஆகும். எக்ஸஸாக இருக்கிற சுகர் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி லிவரில் ஸ்டோர் ஆகும். எக்ஸஸாக இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Next, see this, do you know the small intestine is about 5 meters long and is the longest part of the digestive system. The large intestine is a thicker tube but is about 1.5 meters long. So நம்மளோட digestive systemல small intestine, large intestine இருக்கிறது நம்ம பார்த்தோம். சிறுகுடல், பெருங்குடல் சொன்னேன். small intestine ஓட length வந்து பார்த்தீங்கன்னா 5 meters long இருக்கும் and அதுதான் வந்து digestive systemலயே longest part. லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் பட் லென்த் வந்து கம்மி தான், 1.5 மீட்டர் லாங்கில் தான் இருக்கும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமோட லாங்கஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்கலாம். லார்ஜ் இன்டெஸ்டைன், த unabsorbed and undigested food is passed into the large intestine. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து unabsorbed எந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகலையோ அதுவும் சில ஃபுட் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும் நம்மளோட சிஸ்டம். அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் இது எல்லாமே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இலியம் டு த ஏனஸ். ஸோ இலியம்க்கு அப்புறமா இருக்கிற பார்ட்லேருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். 1.5 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கும். 3 பார்ட்ஸ் இருக்குது லார்ஜ் இன்டெஸ்டைனில்: சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். Cecum வந்து small blind pouch like structure situated at the junction of the small and large intestine. அதாவது small intestine large intestine மீட் பண்ற இடத்துல இருக்கிற அந்த பார்ட்டுக்கு பேரு cecum. அது வந்து ஒரு blind pouch like structure. இந்த cecumலேருந்து ஒரு finger like structure வந்து அரைஸ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து vermiform appendix அப்படின்னு சொல்கிறோம். அந்த vermiform appendix அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் அந்த vermiform appendixனால எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, எந்த ஒரு யூஸும் இல்லை. அது வந்து ஒரு வெஸ்டீஜியல் ஸ்ட்ரக்சர், வெஸ்டீஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்பெண்டிசைட்டஸ்ன்னு சொல்லி ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெஸ்டீஜியல் ஆர்கனில் வந்து அது வந்து இன்ஃப்ளேம் ஆனாதான் உங்களுக்கு அந்த அப்பெண்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கம்லேருந்து தான் அந்த vermiform appendix அப்படின்ற அந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அரைஸ் ஆகும். ஸோ சீக்கம்க்கு அப்புறமா வந்து என்ன இருக்குது, கோலன். கோலன் வந்து இஸ் மச் ப்ராடர் தேன் இலியம். இலியம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க இலியமை விட கொஞ்சம் ப்ராடராக இருக்கிறது வந்து கோலன். கோலன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமனில் வந்து ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு திருப்பி டவுன் வரும். இதுதான் வந்து கோலன். நீங்கள் வந்து இந்த நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். see this, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கோலன். இது வந்து பார்த்தீங்கன்னா
இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு சீக்கம். இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்மால் இன்டெஸ்டைனோட அட்டாச் ஆயிருக்கிறது. சீக்கம்ல இருந்து இங்க ஒரு எஸ் ஷேப்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இந்த சீக்கம்க்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுறது கோலன். கோலன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகுது, இது வந்து அசெண்டிங் கோலன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி டிரான்ஸ்வர்ஸாக போகுது, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலன். அப்புறம் திருப்பி டவுனாக வருது, இது வந்து டிசெண்டிங் கோலன். ஸோ கோலன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைட்லேருந்து கீழே இருந்து மேலே போகுது, அதுக்கப்புறமா வந்து ரைட் டு லெஃப்ட் திருப்பி டிரான்ஸ்வர்ஸாக போகுது, அதுக்கப்புறமா திருப்பி கீழே வருது. ஸோ இதுதான் வந்து கோலன். கோலனுக்கு அப்புறமா இருக்கிற பார்ட் வந்து ரெக்டம். ரெக்டம்க்கு அப்புறமா இருக்கிற பார்ட் தான் வந்து ஏனஸ். ஸோ சீக்கம், கோலன் அண்ட் தென் ரெக்டம் இதெல்லாமே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட பார்ட். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து சீக்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏனஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், 1.5 meters லாங்கில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கோலன் பார்த்தோம். கோலனோட explanation தான் இது. It passes up the abdomen on the right, ascending colon. அதுக்கப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறது transverse colon, and then down on the left side descending colon. So rectum is the last part which opens into the anus. It is kept closed by a ring of muscles called anal sphincter which opens up when passing stools. ஸோ ரெக்டம் தான் லாஸ்ட் பார்ட். ரெக்டம்க்கு அப்புறமா வந்து ஏனஸ் இருக்கும். ஏனஸ் வந்து ஒரு ரிங் ஆஃப் மசில்ஸ் மாதிரி இருக்கும், அது க்ளோஸ்டாக இருக்கும். கால்ட் ஏனல் ஸ்பிங்டர், அதுக்கு பேர் வந்து ஏனல் ஸ்பிங்டர்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது, மோஷன் பாஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறமா மோஷன் பாஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அது க்ளோஸ் ஆகிடும். The undigested or unassimilated portion of the ingested food material is thrown out from the body through the anal aperture as fecal matter. This is known as egestion. So last function of digestive system வந்து egestion படிச்சிருப்போம். egestion அப்படிங்கிறது என்னன்னா undigested and unassimilated portion of ingested food material is thrown out from the body through the anal aperture. நம்ம பாடியில் வந்து எந்த ஃபுட் எல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகலையோ, அன்அசிமிலேட் ஆகலையோ, அந்த ஃபுட் எல்லாமே வந்து ஏனல் வழியாக ஃபீக்கல் மேட்டராக வந்து வெளியே தள்ளப்படுது. அதுதான் வந்து எஜெஷன் ஆர் டீஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா chart showing the digestive enzymes. இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளான்ஸ், நம்ம படித்த கிளான்ஸோட சம்மரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சலைவரி கிளான்ஸ், அதில் வந்து டயாலின் அப்படின்ற ஒரு என்சைம் இருந்தது. ஸ்டார்ச்சை வந்து அது வந்து ஆக்ட் பண்ணி மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் வந்து பெப்சின், ரெனின் அப்படின்னு சொல்லி 2 என்சைம் செக்ரீட் ஆகுது. பெப்சின் ஆக்ஸ் ஆன் ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ரெனின் அப்படின்றது வந்து இன்ஃபான்ஸ், அதாவது குழந்தைங்களுக்குல வந்து செக்ரீட் ஆகிற என்சைம் வந்து ரெனின். மில்க் ப்ரோட்டீன் ஆர் கேசனோஜனை வந்து மில்கை வந்து மில்க் ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகும். கர்டில்ஸ் மில்க் டு ப்ரொடியூஸ் கேசன் ப்ரோட்டீன். நம்ம குழந்தைங்க பால் குடிப்பாங்க இல்லையா, அதை வந்து அந்த மில்கை வந்து கர்ட் ஆக்கி கேசன் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து ரெனின். நெக்ஸ்ட் பேங்க்ரியஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்து செக்ரேட் பண்ணுது, which acts on starch and convert it into maltose. Trypsin acts on proteins and peptones and convert it into peptides and amino acids. So இங்க salivary gastric gland வந்து புரோட்டீனை பெப்டோனாக மாற்றுது, அந்த பெப்டோனை பெப்டைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது pancreatic enzyme trypsin. Next is chymotrypsin. It acts on protein and converts it into proteoses, peptones, polypeptide, tri and dipeptides. Next pancreatic lipase, fats la act ஆகும், fatty acids and glycerol convert ஆகும். Next intestinal glands வந்து 4 types of enzymes secrete ஆகும்னு படிச்சிருந்தோம். maltase, lactase, sucrase and lipase. maltose act பண்ணும் maltase and convert it into glucose and glucose. Lactase acts on lactose and convert it into glucose and galactose.
Sucrase act on sucrose and convert it into glucose and fructose. Lipase act on fats, convert it into fatty acids and glycerols. இதுதான் வந்து different digestive glands அது secrete பண்ற enzymes எந்த ஃபுட்ல வந்து அது ஆக்ட் ஆகி என்னவா அதை கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. Next, see this. This is the process of digestion chart. First வந்து food வந்து mouth குள்ள போகுது, அது ingestion. Next, buccal cavity போகுது, அது digestion of carbohydrates begin. நம்மளோட mouthல இருந்து digestion of carbohydrates begin பண்ண ஆரம்பிக்குது நம்ம salivary glands மூலமா. And then pharynx, food passed from buccal cavity to pharynx. And then pharynx இருந்து esophagus, movement of food from pharynx to esophagus and to stomach. அதுக்கப்புறம் ஸ்டமக்ல வந்து digestion of protein start ஆகுது. And then small intestine வந்து digestion of carbohydrates, fats and proteins complete ஆகுது. And then small intestine வந்து simple substances எல்லாமே absorb ஆயிடுது and water and mineralsம் absorb ஆயிடுது bloodக்கு. Then large intestineக்கு undigested food போகுது. And then anus வழியா வந்து waste வந்து eject ஆகுறது egestion. So this is the chart of your process of digestion. So digestive system வந்து it's little longest part because various steps are involved in digestion. So read பண்ணி பாருங்க, ஏதாவது doubtsனா you come back to me.